ஐபிசி பக்தர்களுக்கு நான் சொல்ல வருவது என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் இப்பேற்பட்ட உயரிய பிறப்பை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு பிடித்த எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி ஒரு சின்ன ஒரு மனதார ஒரு ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் ஓவர் நைட்லேயே அம்பானி ஆவீங்களோ அதானி ஆவங்களோ நான் சொல்லலை. ஆனால் இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு வசந்தம் இருக்குது நிச்சயமாக. அது நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாருக்கும் என்ன தெரியுமா, இன்றைக்கி ஜென்ரலாகவே ஓடுற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வேர்ல்டில் இப்போ பண்ணி இப்போயே சமைச்சு இப்போயே சாப்பிட்டு இப்போயே முடிச்சிடணும். லைஃப் லாங் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய வம்சம், உங்களுடைய லெகசி. அதே மாதிரி பக்தர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்றால், இது ஆர்டர் இல்லைங்க, என்னுடைய பணிவார்ந்த விண்ணப்பம். உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே பக்தியை சொல்லிக் கொடுங்கள். ஆலயம் போவதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க தான் உங்கள் லெகசியை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த விரத முறைகளை கற்றுக் கொடுங்கள். அவங்களுக்கு வந்து கோயில் போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. வரலன்னா வீடியோ கேம் கிடையாது, பர்கர் கிடையாது, அவங்க பாஷையில் போய் அட்டாக் பண்ணுங்கள். நீ கோயிலுக்கு வந்தால் தான் நீ கேட்டதை வாங்கி தருவேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக குழந்தை வரும். அதை வாங்கிறதுக்காகவாது வரும். அப்போது இந்த பக்தி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய தன்னுடைய குழந்தைக்கு இதை தான் நீங்கள் பாஸ் ஆன் பண்ணணும். இது ஆன்மீகத்தில் முக்கியம் என்னென்னா, இந்த பக்தி வந்து பகவத்கீதையில் வந்து கர்மண்யே வாதிகர்த்தே மாபலேஷு கதக அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கடமையை செய். எப்படி குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம கடமையோ, அந்த மாதிரி சாமி கும்பிட்றது நம்மளுடைய கடமை. இறைவனை நீயும் போய் எனக்கு நாளைக்கு 2 பங்களா வேணும் தமிழ்நாட்டில், எனக்கு சென்னையில் 2 பங்களா வேணும், 2 மெர்சிடிஸ் கார் வேணும், எஃப்டியில் ஒரு 30 லட்சம் வேணும், நீயே வேண்டுற. அதோட கடவுள் உனக்கு ஜாஸ்தி கொடுக்கணும்னு நினைக்கலாம். எதையுமே இறைவனுக்கு நான் எப்போதும் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, God knows what you need, not what you want. உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ அது நிச்சயம் கடவுள் கொடுப்பார். நீ விரும்புவதையெல்லாம் அவர் தரணும் என்று நீ அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. ஸோ கடவுளுக்கு தெரியும் உன்னை எந்த நேரத்தில் நான் எம்டி ஆக்கணும், உன்னை எந்த நேரத்தில் நான் சிஇஓ ஆக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரிடம் விட்டுவிட வேண்டும் எல்லாவற்றையும். அப்படி விடும்போது நம் வாழ்க்கை சீராக போகும். அதே மாதிரி ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை தாங்கும் மனோபாவத்தை நீங்கள் உங்களது பிரார்த்தனை மூலமாக எதிர்கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சனி பயிற்சி வருது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பயப்படுவாங்க. பயப்படவே வேண்டாம். இறைவன் என்றைக்கும் உங்கள் கூடயே இருப்பார். அவரை வணங்க வேண்டியதான் உங்களுடைய கடமை. அதை சரிவர செய்யுங்க. நிச்சயமாங்க. நிறைவான என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சௌகரியமாய் சபரிமலை சென்று வர ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, sabarimalayatra.com.